ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மில்லினியா ஹோட்டலு. இது எங்கள் வீட்டுக்கும் இங்கேயும் கொஞ்சம் கிட்ட தான் இருக்குது, கிட்ட டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. பாருங்கள், இது எங்கள் மதுரையில் 30 இயர்ஸ் பிஃபோர் இந்த ஊருக்கு வரும்போது வச்ச என்ன சொல்லுவாங்க, தைல மரம் சொல்கிறாங்கல்ல, அது இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா, இருங்க நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் பாருங்கள். இது அந்த 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 இடத்துல கொஞ்சம் லேசாக இந்த ரூஃபுக்கு மேலே ஒரு இது மாதிரி இருக்குது இல்லையா, 2 பக்கம் வளைஞ்ச மாதிரி. இந்த இடம் ஸ்பெசிஃபிக்காக இங்கே கொஞ்சம் லைட்டாக இருக்குது இல்லையா, இந்த இடம் தான் கிரிக்கெட் ஸ்டேடியம். பெங்களூரில் கிரிக்கெட் ஸ்டேடியம்ன்றாங்கள, அது இங்கே தான் இருக்குது. பட் இப்போது நான் க்ளோஸ்அப்பில் இது பண்ணுறேன், ஆனால் தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே, இந்த பில்டிங் அது ஒரு லைட்டாக இருக்குல்ல, அதுதான் லாங் டவர். அந்த இதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. ஓகேவா? இதுதான் நான் ஸ்பெசிஃபிக்காக இங்கே காட்டிகிட்டே இருக்கிறேன்ல, அந்த பிளேஸில் தான் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது. ஓகேங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு? இது பாருங்கள், இந்த 2 இது இருக்குது பாருங்கள், லைட் செட்டிங் எல்லாம் இருக்குது இல்லையா, இதுதான் லைட் செட்டிங். கிரிக்கெட் ஸ்டேடியத்தோட லைட் செட்டிங் இருக்குது. இப்போ நான் காட்டின அந்த இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குது கிரிக்கெட்டில். ஓகேவா? இது வந்து கர்நாடகாவில் அனந்தபூர் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ட்ரஸ்ட்டு சேர்ந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? இது ட்ரஸ்ட்டு இது ஃபுல்லாகவே மாங்காய் மரம் எல்லாம் இருக்குது இல்லையா, இந்த அதெல்லாம் இப்போ நான் காட்டுறது எல்லாமே. இப்போ எங்கள் வீட்டுக்கு ஒரு 2-3 வீடு தள்ளி கொஞ்சம் ரோட்டில் இருக்குது, இது ரோடு மேலே இருக்குது, நாங்கள் கொஞ்சம் உள்ளே இருக்கிறோம். ஓகேவா? இது வந்து அனந்தபூர் ட்ரஸ்ட்டு. இந்த ட்ரஸ்ட்டில் தான் ஃபஸ்ட்டு கேஆர் விஜயா அந்த அம்மாலாம் வந்து இங்கே ஃபிலிம் ஷூட்டிங்காக வந்து போவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த இடம் தான் இது. ஓகேவா? இதுதான் அந்த ஏரியா. பாருங்கள், இதெல்லாம் கூட அந்த அனந்தபூர் ட்ரஸ்ட்டோட இது தான். ஓகேங்களா? எப்படி இருக்குது பாருங்கள், சினிமா ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருந்தது. ஓகேங்களா? இந்த வீடுங்க இது எல்லாமே. அதுக்கப்புறம் இது இங்கே ஒரு தென்னை மரம் தெரியுது இல்லைங்களா, தென்னை மரத்துக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குது இல்லைங்களா, அந்த மரத்துக்கு இப்போ பேக் சைடில் தான் என்ன சொல்கிறது, அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது அல்சூர் லேக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது பக்கத்துலேயே இருக்குது. ஓகேங்களா? இது வந்து எங்கள் வீட்டோட பேக் சைடு. ஓகேங்களா? எங்கள் வீட்டுக்கு பேக் சைடில் இருக்கிற பிளேஸு. இதெல்லாம் வீட்டுக்கு பேக் சைடில் அவங்க ஓனாக இது பண்ணது கிடையாது. இது வந்து பிடிஏவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்த ஹவுஸு. இதெல்லாம் 30 இயர்ஸ் பிஃபோராக அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ஹவுஸு. இதெல்லாம் இது பிடிஏனாக்கா பெங்களூர் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் இருக்குது இல்லையா, அவங்கள கட்டி கொடுத்துட்டாங்க. இதில் வந்து அவங்கவுங்க பே பண்ணிவிட்டு அவங்கவுங்க சொந்தமாக எடுத்துக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி வாங்கின இதுதான் இதெல்லாம். அப்புறம் இங்கே எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்குது. இப்போ நான் காட்டுற பாருங்கள், இந்த வீடு எல்லாம் இருக்குது இல்லையா, ஒரு தென்னை மரத்துக்கு பக்கத்தில் ஒரு பீச் கலரில் வீடு இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து மிலிட்ரி ஏரியா. எல்லாருமே மிலிட்ரிக்காரங்க தான் இருப்பாங்க இந்த ஏரியாவில். ஓகேவா? இதுக்கு பேக் சைடில் தான் மிலிட்ரி காம்பவுண்ட் இருக்குது. அந்த தென்னை மரம் இருக்குது இல்லையா, அங்கே பாருங்கள், அந்த டவர் ஒன்று இருக்குது பாருங்கள், அது மிலிட்ரியில் இருக்க வேண்டிய டவர். ஓகேவா? இதெல்லாம் இங்கே அவங்க சி டைப்புன்னு சொல்லுவாங்க. சி டைப்னாக்கா ஒரு வீட்டில் 3 ரூம் இருக்கும், நல்லா பெரிய ரூம் இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் கூட சி டைப்புன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, நான் இப்போ இருக்கிறது வந்து 4th ஃப்ளோரில் இருக்கிறேங்க. இதுதான் எங்கள் வீட்டு மாடி. நான் இன்னும் சரி பண்ணலை, கொஞ்சம் இது பண்ணுறது. நாங்கள் வந்து இந்த இடத்துல தான் துணி காய போடுறோம். ஓகேவா? எங்கள் வீட்டு 2 டேங்க்கு, ஸ்டெப்ஸு மேலே போகிறதுக்கு. நான் இன்னும் கார்டன் எல்லாம் இன்னும் ரெடி பண்ணலை. பட் இப்போதைக்கு நான் பொட்டேட்டோ வச்சுருக்கேன். இது செடி ஒன்று வளர்ந்துருக்கு இல்லையா, அது வந்து பொட்டேட்டோ. ஓகேங்களா? அது சின்னதாக இருக்கிறது வந்து மிளகா செடி வச்சுருக்கிறேன். அதுக்கு பக்கத்தில் இது சாமந்தி பூ செடின்னு சொல்கிறாங்க, அது துளசி எல்லாம் வச்சுருக்கேன். ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் இது என்ன தெரியல, இன்றைக்கி இருட்டாகவே தெரியுது. காலையில் நான் இது பண்ணும்போது சரி
இது லைட் வெளிச்சம் இல்லாத மாதிரி இருக்குது, என்னென்னு தெரியல. ஏன்னா இங்கே வேறு பேக் சைடில் ஒரு இது இருக்குது. இதுதான் பாருங்கள், பொட்டேட்டோ நட்டு வச்சுருக்கிறேன் நான், வளருது அது. அதுக்கப்புறம் இது சாமந்தி பூச்செடி நிறைய இருக்குது, இன்னும் பண்ணணும். இங்கே பாருங்கள், பாட்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், பண்ணணும். இன்னும் இது பண்ணலை, ஏன்னா கொஞ்சம் பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் போயிட்டுருக்கிறதுனால என்னால் இது பண்ண முடியல. இப்போ எங்கள் வீட்டு மேலே டெரஸ்லேயே இங்கே ட்ரெஸ் வாஷிங்க்காக நாங்கள் கல் வச்சுருக்கோம், உக்காந்தே துவைக்கலாம், அது மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இங்கேருந்து பார்த்தா தெரியுதா என்னன்னு தெரியல. பாருங்கள், இந்த கொஞ்சம் இது பாருங்கள், நான் ஜூம் பண்ணி காட்டியிருக்கிறேன். இந்த மரத்துக்கு கீழே பாருங்கள், கொஞ்சம் கிளாஸ் மாதிரி தெரியுதுங்க, அதுதான் தண்ணிங்க. அது அல்சூர் லேக்கோட வாட்டர். ஓகேங்களா? நான் இன்னும் கொஞ்சம் டே டைமில் நல்லா வெளிச்சமாக இருக்கும் போது இது பண்ணுறேன், ஏன்னா என்னோடய ஃபோனில் கேமரா சரியில்லையா என்னான்னு தெரியல. ஓகே, நான் இதை அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில், இது கொஞ்சம் கார்டனில் அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க. முருங்கை மரம், இட்லி பூச்செடி, அப்புறம் மருதாணி எல்லாம், முருங்கை மரம், வேப்ப மரம் அப்படின்ட்டு அவங்க வச்சுருக்காங்க. இது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே. ஓகேவா? அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இது எங்கள் ஃப்ரெண்டு எல்லாம் இருக்கிறவங்க. பரவாயில்ல. ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் மார்னிங் டைமில் நல்ல வீடியோ போடுறேன், அது தெரியும் உங்களுக்கு. ஓகே, பாய்.